வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் அங்குள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அமளியில் ஈடுபட்டார்கள். இதே போல மக்களவையிலும் வக்ஃபு வாரிய மசோதாவின் இந்த கூட்டுக்குழு அறிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பை அடுத்து இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை 11:20க்கு மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அவை தொடங்கியவுடனேயே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 25 புதிய திருத்தங்களுடன் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இது தொடர்பான வரைவு மசோதா மீது பல்வேறு திருத்தங்களை முன்மொழிந்த அந்த கூட்டுக்குழுவின் உறுப்பினர்களாக இருந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த பரிந்துரைகள் ஏற்கப்படவில்லை. இந்த ஏற்கப்படாத சூழ்நிலையிலேயே நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையை இந்த மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்வதற்கு இன்று கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த முழக்கங்கள் அமளிகளுக்கு இடையே மாநிலங்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா 25 புதிய திருத்தங்களுடன் கூட்டுக்குழுவின் அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மக்களவையிலும் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி முழக்கத்தில் ஈடுபட்டதால் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்று மக்களவையும் மாநிலங்களவையும் தொடங்கிய உடனேயே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை வக்ஃபு வாரிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் மாநிலங்களவை 11:20க்கு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அங்கு வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. மக்களவை 12 மணிக்கு கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.